த்ரிஷாவை பத்தி சமூக வலைதளத்துல ஒரு நபர் கேட்ட கேள்விக்கு குஷ்பு காட்டமா பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன்னோட முகத்தை காட்டு, நீ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பிறந்ததுனாலதான் இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரியுமே குஷ்பு தன்னோட கருத்தை ஆதங்கமா வெளிப்படுத்தி இருக்காங்க. எதுக்காக திடீர்னு த்ரிஷாவுக்கு சப்போர்ட்டா குஷ்பு கிளம்பி இறங்கியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன கனெக்ஷன், எதுக்காக திடீர்னு இந்த விவாதம் சமூக வலைதளங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். த்ரிஷாவை பத்தின பேச்சுக்கள் மட்டும்தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமாவே இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 மாதங்களுக்கு மேலாவே த்ரிஷா பத்தின பேச்சுக்கள் மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு. த்ரிஷா அப்படின்ற பேரை கேட்டாலே என்ன சர்ச்சை நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாருமே ஆவலா இருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் இப்போ மறுபடியுமே நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, குஷ்பு அவர்களுடைய மகள் திருமண நிகழ்ச்சிக்காக சிஎம் விஜய் அவர்களுக்கு போயிட்டு அவங்க பத்திரிகை வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமாவே த்ரிஷா பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏன்னா குஷ்பு விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு நெருக்கமோ அதே மாதிரி தான் த்ரிஷா அவர்களுக்குமே நெருக்கம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல த்ரிஷா யாரு கூட திருமண நிகழ்ச்சிக்கு போவாங்க இப்படின்ற விவாதம் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பா மீம்ஸ், வீடியோக்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னி வீடியோக்கள் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா, குஷ்பு அவர்கள் தயாரிச்ச ஒரு படத்தோட ட்ரெய்லரை த்ரிஷா வெளியிட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் தளத்துல அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் நயன்தாரா அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே தான் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல த்ரிஷா என்ன ஒரு கேப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ஆம்பளையா பொம்பளையா தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்து அந்த ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு நபர் நீ ஆம்பளையா அப்படிங்கறத முதல்ல நிரூபி நான் அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க. சோ த்ரிஷாவை பத்தி இப்படி அந்த நபர் கேட்டதுனாலதான் குஷ்பு களமிறங்கியிருக்காங்க. முதல்ல உன்னை பெற்றது யாரு அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி குஷ்பு கேட்டிருக்காங்க. இதுக்குமே அந்த நபர் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி பேசியிருந்ததுனால, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா முகத்தை காட்டு இப்படின்ற மாதிரியான கருத்தை குஷ்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எப்படி ஒரு நபர் சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இப்படி பொது வெளியில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியுமே கேள்விகளை கேட்டுட்டு போறாங்க. ஏன்னா குஷ்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை, இப்போ அரசியல்ல கூட இருக்காங்க, பொது நிகழ்ச்சிகள்ல நிறையவே கலந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் எதுக்காக முகம் தெரியாத ஒரு நபர் போட்ட கருத்துக்காக இந்த மாதிரி இறங்கி இப்படி பதிவிடணும் அப்படின்ற மாதிரியுமே கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. குஷ்பு இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல, இதை விட மேலா போய் வேற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. இந்த கேள்விதான் இணையத்தையே ஆட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வியை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. குஷ்பு இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்படி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன்னோட முகத்தை காட்டு, நீ ஐட்டத்துக்கு பிறந்ததுனாலதான் இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி அந்த நபரை பார்த்து குஷ்பு பதிவிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளால துளைச்சி எடுத்திருக்காங்க. ஸோ இதனாலதான் எல்லாருமே பரபரப்பா மாறிட்டாங்க. இதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு முகம் தெரியாத நபர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி குஷ்பு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா, இது அவங்களோட தரத்தை தான் தாழ்த்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் தான், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் தான். நீங்க இணையவழி சட்டம் மூலமா அவங்களுக்கு கேஸ் கொடுத்திருக்கலாம். பட் நீங்களுமே அந்த நபர் கொச்சையா வார்த்தைகளை பயன்படுத்தி பேசின மாதிரி நீங்களுமே எதுக்காக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விகளை கேட்டுட்டு போறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல த்ரிஷாவை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்கூடாவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் த்ரிஷா அவர்கள் சினிமாவில் அவங்க அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் வெற்றி படமா அமைஞ்சு அவங்க லக்கி சாமா இருந்துகிட்டு தான் வராங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறாங்க, இவங்க வாண்டடாவே பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, த்ரிஷா அப்படின்ற பேரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க எந்த போஸ்ட் போட்டாலும் சரி, எந்த ஸ்டோரி போட்டாலும் சரி, எந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் வைரலா தான் ஆகும். அது மட்டும் இல்லாம கான்ட்ரவர்சியாவும் போய் சிக்கும். ஸோ இந்த நேரத்துல இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு இப்போ த்ரிஷாவுக்கு ஆதரவா குஷ்புமே களமிறங்கி இப்படி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எஸ், அப்படி த்ரிஷா எந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிமுக இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய டபுள் ஆக்குபென்சி அப்படின்ற படத்தை தான் இவங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் ரொமான்டிக் ஃபேண்டசி திரைப்பட அந்த காலத்துல உருவாகி இருக்கு. இந்த படத்துல அறிமுக ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. அவர் பேர் சந்தோஷ். இவர் தான் கதாநாயகனா இந்த படத்துல அறிமுகமா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா விஸ்வநாத், ரேஷ்மா வெங்கடேஷ், வினோத் கிஷன், பிடிவி கணேஷ்,
பகவதி பெருமாள் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து அவனி மூவிஸ் மற்றும் பென்ஸ் மீடியா நிறுவனங்கள் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாதி நாள் ஆணாவும் பாதி நாள் பெண்ணாவும் மாறி மாறி வாழக்கூடிய ஒரு நபரோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை தான் த்ரிஷா அண்ட் நயன்தாரா 2 பேருமே சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கு தான் த்ரிஷா வந்து அந்த டைட்டிலை வச்சிருக்காங்க. இப்போ ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானா அப்படின்ற டைட்டிலை மென்ஷன் பண்ணி இந்த படத்தோட ட்ரைலரை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் அந்த ஒரு நபர், அதாவது சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர் வந்து நீ ஆம்பளையா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு குஷ்பு வந்து உடனடியாக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில், நீ முதல்ல உன் முகத்தை காட்டு, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ வந்து முகத்தை காட்டு, நீ வந்து ஐட்டத்துக்கு பிறந்ததுனால தான் இந்த மாதிரி கீழ்த்தனமா நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து தன்னோட வார்த்தைகளால அந்த நபரை தாக்கி இருக்காங்க. இப்போ பொதுவாகவே சமூக வலைதளங்களில் நடிகர் நடிகைகளை பற்றி வந்து விமர்சனங்கள் அதிகமாக தான் வரும். அதாவது ஒரு நடிகர் நடிகைகளை பற்றி அவதூறாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. போலி கணக்குகள் மூலமா ஒரு நடிகரை பற்றியோ நடிகையை பற்றியோ வதந்திகளை பரப்புறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகர் நடிகைகள் போடக்கூடிய போஸ்ட் ஸ்டோரிக்கு கீழே போயிட்டு தேவையில்லாத கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நடிகைகளுக்கு வந்து அவதூறு பரப்பக்கூடிய வகையில தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு வருவாங்க. ஸோ இது தொடர்பாக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலுமே தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் த்ரிஷா பத்தியுமே நிறைய திட்டி கமெண்ட் போடுறவங்க இன்னைக்கும் இருக்க தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க போஸ்ட்களுக்கு கீழேயே நிறைய பேர் வந்து திட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ட்ரைலரை வெளியிட்டதுனால, குறிப்பா அந்த ஒரு கேப்ஷனோட இந்த ட்ரைலரை வெளியிட்டதுனால த்ரிஷாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ உடனடியாக கொந்தளிச்ச குஷ்பு இப்படி வந்து காட்டமா பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சமூக வலைதளங்கள்ல யார் இருந்தாலும் சரி, இப்போ நடிகர் நடிகைகளை தாண்டி பொதுமான சாதாரண மனுஷங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கணக்குகளுக்குமே நிறைய பேர் வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சாமானிய மனுஷங்கள்ல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்குமே இந்த மாதிரி கருத்துக்களை சந்திச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்மளை எந்த அளவுலையுமே பாதிக்காது, நம்ம வந்து கண்டுக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து உடனடியாக பதிலடி கொடுப்பாங்க. சில பேர் அந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்டுக்கு வந்து தனியாகவே ரீல்ஸ் மூலமா வீடியோ போட்டு அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. சில பேர் மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மூலமா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. சில பேர் கமெண்ட்டுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து தெரிக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் குஷ்பு அவர்கள் வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணதுக்காக திருப்பி கமெண்ட்லேயே வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு த்ரிஷா குஷ்பு இவங்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், ஸோ இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அவதூறா கருத்துக்களை பதிவிடுறவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.